இனிய காலை வணக்கம். சுவிஸிலிருந்து பவானி மூர்த்தி. உங்கள் சுவரசத்திற்காக இன்றைய தகவல் களம் கதை சொல்லும் களமாக மலர்கின்றது. பெற்றோர்களை போற்றுவோம். ஒரு பெரிய ஆப்பிள் மரம் இருந்தது. ஒரு குழந்தை அந்த மரத்தின் மீது கொஞ்சி குழாவி விளையாடி வந்தது. மரம் ஆனந்தத்தில் திளைத்தது. குழந்தை வளர்ந்தது. மரத்துடன் உள்ள அதன் நெருக்கம் குறைந்தது. சில ஆண்டுகளுக்கு பின் அந்த மரத்தை காண இளம் வயதில் அவன் சென்றான். மரம் ஆனந்தத்தில் குதித்தது. என்னோடு விளையாடவா என அழைத்தது. இப்போது எனக்கு நேரமில்லை, கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது என்றான் இளைஞன். மரம் தன்னிடம் இருந்த பழங்களை எல்லாம் அவனுக்கு கொடுத்தது. அவன் அதை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு போனான். மரத்தை மீண்டும் தனிமை சூழ்ந்தது. சில வருடங்களுக்கு பின் அந்த இளைஞன் மரத்திடம் போனான். மரம் மகிழ்ந்தது. வா, என்னுடன் விளையாடு என்றது. எனக்கு நேரமில்லை, வீடு கட்ட போகிறேன் என்றான். சரி, என்னுடைய கிளைகள் எல்லாம் வெட்டி கொள் என்றது மரம். அவன் வெட்டி சென்றான். மீண்டும் மரம் தனிமையில் விழுந்தது. நடுத்தர வயதில் அவன் மீண்டும் வந்தான். மரம் குதூகலித்தது. வா, என்னுடன் விளையாடு என்றது. இல்லை, எனக்கு ஒரு படகு செய்ய வேண்டும், விளையாட நேரம் இல்லை என்றான் அவன். என்னை வெட்டி கொள் என்றது மரம் தாமதிக்காமல். மரம் வெட்டப்பட்டது. வேர்களும் மூடும் மட்டும் மௌனத்தில் அழுதன. மீண்டும் வழக்கம் போல தனிமை. பல வருடங்களுக்கு பிறகு முதுமையின் பிடியில் அவன் வந்தான். மரம் கண்ணீர் விட்டது. இப்போது என்னிடம் பழங்கள் இல்லை, கிளைகள் இல்லை, எதுவுமே இல்லை. வேர்கள் மட்டும்தான் இருக்கின்றன. அவையும் காய்ந்து கொண்டிருக்கின்றன. என்னால் விளையாட முடியாது. என்னருகில் அமர்வாயா? ஏக்கத்துடன் கேட்டது மரம். அவன் அமர்ந்தான். மரம் அவன் மீது காட்டிய அன்பு அவனுடைய கண்களில் ஈரமாய் வழிந்தது. நமது வாழ்க்கையில் பெற்றோர் என்னும் மரம் இப்படித்தான். மழலை பருவத்தில் அவர்களோடு சேர்ந்து விளையாடினோம். பின்னர் அவர்கள் நமக்கு பழங்களை தரும் மரமாகி போனார்கள். அது நமக்கு திருப்தியாகவில்லை. அவர்கள் தங்களையே கொஞ்சம் கொஞ்சமாய் தியாகம் செய்தார்கள். பதிலுக்கு அவர்கள் எதிர்பார்த்தது எல்லாம் நமது அன்பை மட்டுமே, நம்முடைய அருகாமையை மட்டுமே. ஆனால் நாம் அவர்களுக்கு அதை கூட தர தயாராயில்லை. எத்தனை பெரிய சுயநலம், எவ்வளவு பெரிய துயரம்! தினசரிகளில் அவ்வப்போது வரும் செய்திகள் உயிரை உலுக்கின்றன. அமெரிக்காவில் பென்சில்வேனியாவில் 85 வயதான தாயை ரோட்டில் போட்டு பலமுறை காரை அவர் மீது ஏற்றி கொலை செய்த மகனின் கொடூர செயல் அதிர்ச்சியாய் பேசப்பட்டது. இதெல்லாம் அமெரிக்காவில் மட்டும்தான் நடக்கும் என நாம் சொல்லவும் முடியாது. காரணம், தாயின் தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்த மனிதர்கள் நம்மிடையேதான் வாழ்கிறார்கள். என் பையன் அடிக்கிறான், சாப்பாடு போட மாட்டேன் என்கின்றான் என கதறும் முதிய வயது பெற்றோர்கள் நம்மிடையேதான் உலவுகின்றனர். முதியோர் இல்லங்களின் வாசல்களில் நமது பெற்றோர் தான் ஏக்கத்தோடு வாசல்களை பார்த்தபடி தவம் இருக்கின்றனர். பெற்றோரின் அன்பை பிரிந்து கொள்வதொன்றும் கடினமல்ல. கொஞ்ச நேரம் கண்களை மூடி பெற்றோரின் அன்பையும் அவர்களுடைய தியாகங்களையும் மனதில் அசை போடுவர்களுக்கு தெரியும் அன்பின் ஆழமும் பெற்றோரின் மகத்துவமும். ஒருவேளை உங்களுடைய விருப்பங்களை பெற்றோர் எதிர்க்கலாம். உங்களுடைய நம்பிக்கைகளுக்கு எதிரே நிற்கலாம். எல்லாவற்றுக்கும் பின்னால் உலவுவது உங்கள் மீதான அன்பு மட்டுமே. அவர்கள் இல்லையேல் நாம் இல்லை. இந்த வரட்டு பொடிவாதம், கௌரவம், ஈகோ எதுவுமே இல்லை. இந்த வாழ்க்கையை வாழும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகிற்கு அறிமுகம் செய்து வைத்தது பெற்றோர்தான் என்பது நமது மனதுக்குள் எழ வேண்டும். உங்கள் பெற்றோரை அழைத்து கொண்டு அவர்களுக்கு பிடித்தமான இடங்களுக்கு செல்லுங்கள். அவர்களோடு நேரம் செலவிடுங்கள். இது எனது அன்புக்குரிய பெற்றோர் என்று எந்த சூழலும் கர்வத்தோடும் அன்போடும் மறக்கிடுங்கள். நம்முடைய நூற்றுக்கணக்கான சிறுவயது பிள்ளைகளை மன்னித்து அரவணைத்தவர்கள் அவர்கள். அவர்களுடைய சிறிய பிள்ளைகளை கூட மன்னிக்க மறக்கும் மனம் நம்மிடம் இருப்பது தவறல்லவா? பெற்றோருடைய பழைய கதைகளை கேட்பதை போல சுவாரஸ்யம் வேறொன்றும் இல்லை. அந்த கதைகள் அவர்களுடைய நினைவுகளின் மீட்சியாகவும் நம் மீதான அன்பின் ஆட்சியாகவும் மலரும். அவர்கள் மீது நாம் வைக்கும் அன்புக்கு அடையாளமாய் அந்த செவிமடுத்தல் அமையும். 80 வயதான தந்தை தனது இளம் வயது மகனுடன் பல்கனியில் அமர்ந்திருந்தார். சற்று தொலைவில் ஒரு காகம் வந்தது. அது என்ன மகனே என்று கேட்டார் தந்தை. அப்பா, அது காகம் என்றான் மகன். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு மீண்டும் தந்தை, அது என்ன என்றார். அது காகம் என்றான் மகன். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு மீண்டும் தந்தை, அது என்ன என்றார். மகனுக்கு கொஞ்சம் எரிச்சல். காகம் என்றான். 4வது முறையாக மீண்டும் தந்தை மகனிடம், அது என்ன மகனே என்று கேட்டார்.
மகனின் கோபம் எல்லை கடந்தது. காகம் காகம் காகம், வயசாச்சு, சும்மா இருக்க வேண்டியதுதானே என்று கோபத்தில் எரிந்து விழுந்தான். தந்தையின் கண்கள் பனித்தன. எதுவும் பேசவில்லை. மெதுவாக எழுந்து உள்ளே போனார். ஒரு பழைய டயரியை எடுத்து வந்தார். அதில் ஒரு பக்கத்தை புரட்டி மகனிடம் கொடுத்து வாசிக்கச் சொன்னார். இன்று என் செல்ல மகன் என்னிடம் ஜன்னலில் வந்த ஒரு பறவையை காட்டி அது என்ன என்று கேட்டான். காகம் என்று புன்னகையுடன் சொன்னேன். அவனுக்கு புரியவில்லை போல. மீண்டும் மீண்டுமாய் 23 முறை என்னிடம் அது என்னென்று கேட்டுக்கொண்டே இருந்தான். நான் ஒவ்வொரு முறையும் அவனை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து கொண்டே அது காகம் என்று சொன்னேன். இன்று நான் ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்ந்தேன் என்று எழுதியிருந்தது. மகனின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. 23 முறை தன் கேள்விக்கு அன்புடன் பதில் சொன்ன தந்தையா? 4வது முறை கோபத்தில் திட்டினேன். என் மனம் வருந்தி தந்தையின் கரம் பிடித்தான். பெற்றோரின் அன்பை புரிந்து கொள்ள வேண்டுமெனில் நாம் பெற்றோராய் மாற வேண்டும் என்பார்கள். கண்ணின் கருவிழி போல நமது குழந்தைகளை பதட்டத்துடனும் பாதுகாப்புடனும் அன்புடனும் பாதுகாப்பதை போலத்தான் நமது பெற்றோர் நம்மை பாதுகாத்திருப்பார்கள் என்னும் புரிதல் நமக்கு இருக்க வேண்டியது முக்கியம். ஒரு கெட்ட கனவு கண்டாலே கூட தூர தேசத்தில் வசிக்கும் பிள்ளைகளுக்கு போன் செய்து பத்திரமாய் இருக்க சொல்லி படபடப்பது தானே அன்னையின் அன்பு. பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காகவோ படிப்புக்காகவோ கிழிந்த வேட்டியையே தலைப்பு மாற்றி கட்டி நடப்பதுதானே தந்தையின் பேரன்பு. பிள்ளைகளுக்காய் யோசிக்காமல் செலவு செய்யும் பெற்றோர் தங்களுக்காக என்று வரும்போது செலவு செய்யாமல் வெறுமனே யோசித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதுதானே யதார்த்தம். நம் உலவும் தெய்வங்களான பெற்றோருக்கு நாம் என்ன அன்பை திருப்பிக் கொடுக்கிறோம்? கடைசியாக எப்போது கடவுளே, என்னோட அம்மா அப்பா ரொம்ப அருமையானவர்கள், அவர்களை தந்ததற்காக நன்றி என்று மனமுருகி பிரார்த்தித்தீர்கள்? கடைசியாக எப்போது உங்கள் பெற்றோரிடம் போய் அப்பா அம்மா உங்களுக்கு பிள்ளையாய் பிறந்ததில நான் ரொம்பவே சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னீர்கள்? கடைசியாக எப்போது உங்கள் பெற்றோருக்கு சர்ப்ரைஸ் பரிசு வாங்கி கொடுத்தீர்கள்? அவர்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் உங்கள் நினைவில் இருக்கிறதா? கடைசியாக எப்போது உங்கள் பெற்றோரிடம் போய் உங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தையும் இடைஞ்சலையும் தந்துட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்கள் என்று சொல்லி கட்டி அணைத்தீர்கள்? கடைசியாக எப்போது உங்கள் பெற்றோரின் முன்னால் போய் நின்று சும்மா பார்க்கணும் போல தோன்றிச்சுது, அதுதான் வந்தேன், இன்று முழுதும் உங்களுடன் தான் இருக்க போகிறேன் என்று சொன்னீர்கள்? கடைசியாக எப்போது உங்கள் பெற்றோரிடம் போய் இன்றைக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுங்கள், சமையல், வீடு சுத்தம் செய்வது, தோட்ட வேலை, தண்ணீர் இறைப்பது என சர்வத்தையும் நானே பார்க்கிறேன் என்று சொன்னீர்கள்? இப்படி சில எப்போது என்னும் கேள்விகளை உங்களுடைய மனதில் எழுப்பினாலே போதும், நீங்கள் உங்கள் பெற்றோரை நேசிக்கும் அளவு உங்களுக்கு புரிந்துவிடும். அந்த கேள்விகள் உங்களை குற்ற உணர்வில் ஆழ்த்தினால் தாமதிக்காதீர்கள். உங்கள் தொலைபேசியை எடுத்து உங்கள் பெற்றோரை அழையுங்கள். உங்களிடம் பேச வேண்டும் போல் இருந்தது, அதான் போன் பண்ணினேன் என்று சொல்லுங்கள். வாழ்வில் சில தருணங்கள் தொலைந்தால் திரும்ப கிடைப்பதில்லை. பெற்றோருடான அன்பும் அப்படியே. நன்றி, வணக்கம்.